ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்மார்ட் பை வித் சதீஷ். ஸோ நான் இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு ஐஎம் ஹெட்செட் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நார்மலாக வந்து நம்ம வந்து ப்ளூடூத் அப்புறம் வந்து ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனில் வந்து பாட்டு கேட்குறத விட இந்த மாதிரி ஒயர்டு ஹெட்ஃபோனில் வந்து பாட்டு கேட்கும்போது வந்து அந்த பாட்டோட லிரிக்ஸ் அப்புறம் வந்து அந்த மியூசிக் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாகவே இந்த ஐஎம் ஹெட்செட்டில் வந்து கேட்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் தயவுசெய்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து ஸ்மார்ட் பை வித் சதீஷ். ஜீரோ டைனமிக்ங்கிற பிராண்டில் இருந்து ஒரு ஐஎம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஐஎம்னா ஒன்றும் இல்லை, இன் இயர் மானிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐஎம்க்கு வந்து நிறைய வந்து இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கலராக வந்து இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐஎம் நான் வெளியே எடுத்துட்டேன் ஏற்கனவே. ஸோ வெளியே எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து இந்த ஐஎம் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், இயர்பட்ஸ் அந்த இயர் டிப்ஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நிறைய வந்து கலர் காம்பினேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த இயர்பட்ஸை அந்த இயர் டிப்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹெட்ஃபோன் வந்து உங்கள் காதில் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிற மாதிரி நிறைய இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த காது சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இயர் டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஹெட்ஃபோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இவ்வளவு வந்து இயர் டிப்ஸ் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஹெட்செட்டை வைக்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஐஎம் ஹெட்செட். இந்த ஐஎம் ஹெட்செட்டை பாருங்கள். இது வந்து ஒரு ஒயிட் கலரில், அப்புறம் வந்து இயர் டிப்ஸ் வந்து உங்களுக்கு சிவப்பு கலரில் இருக்குது. ஸோ இந்த இயர் டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி. கலர்ஃபுல்லாக நிறைய கலராக வந்து இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிளான ஒரு டிசைன் தான் இந்த பாருங்கள். இது ஒயிட் காம்பினேஷன், அந்த இந்த ஒயிட்டில் வந்து சில்வர் மாதிரி இதில் மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இயர் டிப்ஸ் ரெட் கலரில் இருக்கும்போது பார்க்குறதுக்கே அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இந்த ஐஎம் ஹெட்செட்டு வந்து சி டைப் உள்ள ஹெட்செட்டு. ஸோ நீங்கள் வந்து சி டைப் ஃபோன் வச்சுருந்தீங்களா, அந்த சி டைப்பில் வந்து ஈஸியாகவே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐஎம் ஹெட்செட் வந்து ஹைஃபை சவுண்டு சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ எல்டாக் ஆடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வந்து இந்த ஐஎம் ஹெட்செட்டில் வந்து உங்களுக்கு கேட்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஆப்பிள் மியூசிக் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து லாஸ்லெஸ் மியூசிக் இருக்கும். ஸோ அந்த லாஸ்லெஸ் மியூசிக் எல்லாம் வந்து நீங்கள் இந்த ஐஎம் ஹெட்செட்டை யூஸ் பண்ணி கேட்கும்போது வந்து அந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கேட்கும்போது தான் அந்த நீங்கள் பல தடவை அந்த ஒரு சாங்கை கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஐஎம் ஹெட்செட்டில் அதே சாங்கை நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த சாங்கை நீங்கள் புதுசாக கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த சாங்கில் உள்ள கிளாரிட்டி, அது அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக உங்களுக்கு கேட்கும். பவர்ஃபுல்லான ஒரு ஐஎம் ஹெட்செட் தான் இது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த காதில் வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் காதில் வந்து மாட்டி தான் நீங்கள் வந்து கேட்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு மாட்டுறதுக்கு சில டைமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த காதில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஐஎம் ஹெட்செட் வந்து உங்கள் காதில் வந்து வியர் பண்ணியிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த வலியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐஎம் ஹெட்செட்டில் வந்து மைக்கு சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேசிக்கவும் செய்யலாம். சில ஐஎம்மில் வந்து மைக் சப்போர்ட் இருக்காது. ஸோ பட் இந்த ஐஎம் ஹெட்செட்டில் வந்து மைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து காலும் பேசிக்கலாம் இந்த மைக்கை யூஸ் பண்ணி. ஸோ அப்புறம் அந்த ஐஎம் ஹெட்செட்டை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணால் போதும், ரொம்ப ஈஸியாக வந்து ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்துடும். இந்த ஒயரோட குவாலிட்டியை பாருங்கள், ரொம்ப நல்ல குவாலிட்டியான ஒயரே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, நான் எடுத்து பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியான ஒயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஎம் ஹெட்செட்டில் வந்து ஒரு 10mm டியூவல் டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆடியோ வந்து நீங்கள் கேட்கும்போது வந்து ரொம்ப தெளிவாக வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து உங்களுக்கு வந்து இந்த ஐஎம் ஹெட்செட்டில் கேட்கும். நீங்கள் வந்து ஒயர்லெஸ் நல்ல விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஐஎம் ஹெட்செட்டில் வந்து நீங்கள் கேட்கும்போது வந்து அந்த பாட்டோட தன்மையை வந்து உங்களுக்கு வேறு மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்குது, நீங்கள் வந்து அதை நிறைய தடவை கேட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஐஎம் ஹெட்செட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பாட்டை கேட்டு பாருங்கள். அப்போ அந்த பாட்டு உங்களுக்கு வந்து புதுசாக கேட்குற மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு வந்து இந்த பாட்டோட ஒவ்வொரு அந்த வார்த்தைகள், அப்புறம் வந்து பாட்டில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து உங்களால் கேட்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து நிறைய மியூசிக் லவர்ஸ், அப்புறம் வந்து நிறைய பாட்டு விரும்பி கேட்குறவங்க, அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஐஎம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறது வந்து ஐஎம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஐஎம். பட்டு நம்ம அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக போக தேவையில்லை. நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து சவுண்டு வந்து நம்மளுக்கு நல்ல பஞ்சியாக கேட்கணும், நல்ல வந்து பேஸ், அப்புறம் வந்து நல்ல ட்ரிபிள், உங்களுடைய அந்த சவுண்டோட பாட்டோட சவுண்ட் கிளாரிட்டி நல்லா இருக்கும்னா இந்த மாதிரி பட்ஜெட் ரேஞ்சிலே ஐஎம் கிடைக்குது. ஸோ அதுலேயே வந்து நீங்கள் அந்த அளவுக்கு நல்ல
அந்த அளவுக்கு நல்ல கிளாரிட்டியான சவுண்ட் உங்களுக்கு வந்து இந்த ஐஎம் ஹெட்செட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஐஎம் ஹெட்செட்டோட ப்ராஸ் அண்ட் கான்ஸை பார்த்துருவோம். ஸோ இந்த ஐஎம் ஹெட்செட்டோட ப்ராஸ் என்னதுன்னா வந்து உங்களுக்கு சவுண்டு வந்து ரொம்ப கிளாரிட்டியாக கிடைக்கும். உங்களுடைய இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வந்து இந்த ஹெட்செட் நான் ரொம்ப ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். மற்ற ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒயர்டாக இருக்கிறதுனால வந்து சவுண்ட் கிளாரிட்டி ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து ஆஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்குது. இப்போ கான்ஸ்னு சொல்ல போனீங்கன்னா இந்த ஹெட்செட்டை நீங்கள் வந்து வியர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் டைமு. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து வியர் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட்செட்டை வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அப்புறம் கான்ஸ்னு நான் என்ன சொல்ல வருவேன்னா, இந்த ஒயர்டை வந்து அடிக்கடி வந்து நீங்கள் எப்படி வந்து சில டைமில் இந்த ஒயர்டு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏன் விரும்ப மாட்டோம்னா இது வந்து ஒரு மாதிரி சிக்கி போயிருக்கும். ஸோ அது வந்து ஒரு கான்ஸாக நான் சொல்லுவேன். இந்த ஹெட்ஃபோனை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவைப்படும் போது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐஎம் ஹெட்செட் தான் இதுன்னு சொல்லுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐஎம் ஹெட்செட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஐஎம் ஹெட்செட்டோட ப்ராடக்ட் லிங்கை கொடுத்து வைக்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து ஸ்மார்ட் பை வித் சதீஷ். ஆல்வேஸ் பி ஃப்ரெஷ் அண்ட் பாசிட்டிவ். நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.